மிகவும் நலிவடைந்தவர்கள் விடுதலை பெறுவதே உண்மையான ராம ராஜ்யம் என்று மக்களவையில் காங்கிரஸ் சார்பில் உரையாற்றிய கௌரவ் கோகோய் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் குறித்து விதி எண் 193 கீழ் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய கௌரவ் கோகோய், ராமர் கோவில் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாகவும் ராமர் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடன் இருப்பார் என்றும் கூறினார். பெண்கள் பாலியல் அடிப்படையிலான வன்முறைகளில் பெண்கள் உதவியற்றவர்களாக இருப்பதாக தெரிவித்த கௌரவ் கோகோய், உன்னாவில் தலித் பெண் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் சீண்டல் போன்றவை அதற்கு உதாரணம் என்றார். மத்திய அரசின் பல்வேறு முடிவுகளால் ஏராளமான மக்கள் இறந்து போனதாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். மாநிலங்களவையில் மத்திய அரசின் வெள்ளை அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், பண மதிப்பிழப்பால் வங்கியில் காத்திருந்த நூற்றுக்கணக்கானோர் இறந்து போனதாகவும் வேளாண் சட்டங்களால் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். ஊரடங்கு உத்தரவால் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் திருச்சி சிவா சாடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.